கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில் மிதிச்சுட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால் தூக்கி விடக்கூடாது இல்லை அப்படி இவங்க சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம். இனி வரும் காலங்களில் மிக கவனமாக எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்போ அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை திருப்பி பெற்றுத்தராது. அதனால இப்போ நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல, ஒன்று ஆறுதலா இருங்க, கவலைப்படாதீங்க, அதான் இருக்குது, வேற வார்த்தைகள் இல்லை. நம்ம அதை தான் பதிவு செய்ய நம்புறேன். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். யாரு அதுல நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்குவாங்க. அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. இப்ப நம்ம போய் அதுல கருத்து சொல்ல முடியாது. முதல்வர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சர் சொல்றாரு, அது போதுமானதா இருக்குங்களா? 2 மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது. எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆனவனு இதே அம்மா தான் அருணா ஜெகதீஷ் 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் தான் இருக்கேன். ஒரு கட்சியை வழி நடத்துறவங்க, தலைமையேற்று வழி நடத்துறவங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்காங்க. அதேதான் நடக்கும். ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்து இல்லைங்க, வேற பக்கம் போயிடுவீங்க. இந்த 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம், இறந்தவர்களை அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது, நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசா? அது ஒன்றும் இல்லை. இதுல விசாரிக்க என்ன இருக்கு? தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன விசாரிச்சாங்க? தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளுமா விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவா? அது ஒரு சடங்கு, அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்கணும். இன்னைக்கு அதுல ஒரு தம்பியை நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்துனேன். பல பேரை தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்கள்ல அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் பாதுகாத்த மாட்டேன், படக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது. எதுல எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அப்ப அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர ஊர்தி வரும், கோபம் தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க, நமக்கு இது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்றது, நாங்க ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்றது. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு இப்ப புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்க சனம் வராதோ, முட்டு சந்து மூத்திர சந்தும்பாங்க, அங்கதான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்றது, இதை கடந்துதான் நம்ம வந்தாக வேண்டியது. அந்த அவங்க இறந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனா நின்னுதான் நீங்க இதை பார்க்கணுமே ஒழிய, இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு வாங்க. அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா, அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா, ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பார்க்கணும்.
இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்கள் வருவாங்க, வர சொல்லுவோம். சரி, மற்றவங்களை தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க, ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே, வருவாங்க. காவல்துறையோட நிபந்தனைகள் வந்து பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை நாங்கள் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை. அவங்க இதில் ஏதோ சதி இருக்கு. இது அல்ல. இப்போ இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு, அதுதான் இப்போ தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? குடிநீரை அரசு வழங்க முடியாது. குடிநீரை அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும். விளங்குதானே நான் சொல்றது? இப்ப கூட்டத்துல எந்த தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும். அதுக்கு அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க? எனக்கிட்ட தண்ணி இருக்குது, கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் கொடுத்துருவாங்க. அங்க நிக்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன்? எப்படி போய் கொடுக்க முடியும்? சரி, அது ஒரு பிரச்சனை. இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சுல. இனி வரும் காலங்கள்ல நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும். இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்க கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை. நடந்துச்சு, செத்துட்டோம். இப்போ அது பேசணும். இனி ரொம்ப கவனமா இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதான் முக்கியமான. இது என்ன, இது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? வருத்தமா தான் இருக்கும். இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு 260 வழக்கு இருக்கு என் மேல. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புது சில வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவோம், சிறை அதை நிறைன்னு போவோம், தடை அதை உடைன்னு போவோம். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். அவ்வளவு சின்ன பிள்ளைங்க, அவருக்கு தெரியும் இது நடந்துச்சு. என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்?